ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேட் SMP எபிசோட் 2. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சுகர் கேன் ஃபார்ம் கட்ட போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மைனிங் போக போகிறோம். இன்றைக்கான லைக் டார்கெட் ஒரு 10 வச்சுக்கலாம். ஓகே, ஸ்ட்ரைக் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம தூங்கிடலாம். ஈவினிங் ஆகிடுச்சு. நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே சுகர் கேன் ஃபார்ம் கட்டலாம். நம்ம கூட இப்போ வந்து அர்சன் தான் இருக்கான். அஸ்வின் இன்றைக்கி வரல. நம்ம ஃபஸ்ட்டு சுகர் கேன் ஃபார்ம் கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, எல்லா சுகர் கேனையும் நட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் போய் வுட்டு மைண்ட் பண்ணிட்டு வருவோம். இங்கே வேறு அரிசா வேறு இருக்கான். நம்ம இந்த பக்கம் போய் கொஞ்சமாக வுட்டு மைண்ட் பண்ணி அவனுக்கு கொடுப்போம், ஒரு சின்ன கிஃப்டாக. ஃபஸ்ட்டு நாம் நல்ல லொக்கேஷனாக போயிட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு மரம், அப்புறம் பார்க்குறேன் கைஸ். ஓகே, கொஞ்சம் ஓரளவுக்கு வுட்டு மைண்ட் பண்ணிட்டேன். வுட்டு கொஞ்சம் பிளாங்க்ஸ் வேறு இருக்குது. இப்போ நம்ம போய் அர்சாட்டை போய் கொடுத்துடலாம். ஏன்னா அவனும் பேஸ் கட்டிகிட்டு இருக்கான். அதனால் அவன்கிட்ட போய் நம்மகிட்ட இருக்க எல்லா வுட்டையும் கொடுக்க போகிறோம். இப்போ அவன் அங்கே தான் நின்று மரம் ஊற்றிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட கூப்பிட்டு ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க லாகு அப்புறம் பிளாங்க்ஸை கொடுத்தாச்சு. அவன் ஆங்க்ஸ் வேறு இப்போ டக்குன்னு உடஞ்சிடுச்சு. அவன் பார்க்கல, அதான் கொஞ்சமாக அடித்து எடுத்து கொடுத்துட்டேன். அவனும் எடுத்துக்கிட்டான். போய் வீடு கட்டுன்னு சொல்லிட்டேன். நம்ம வந்து கை தட்டுறோம். அவன் வந்து நமக்கு பதிலாக ப்ரெட்டு கொடுத்துருக்கான். ட்ரைடு பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து அர்சா வீட்டுக்கு போய் நம்ம கொஞ்சம் நேரம் இருப்போம். நான் ரெண்டு வுட்டு மட்டும் மைண்ட் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து உக்காந்துட்டேன். அர்சா வீடு கட்டிகிட்டு இருக்கிறத பார்த்துட்ருக்கேன். எல்லோரும் வீடு கட்டுறாங்க. நான் மட்டும் வீடு இன்னும் கட்டவே இல்லை. ஒரு எம்எல்ஜி பண்ணலான்னு பார்த்தா லேக் ஆகிடுச்சி. அதனால் கீழே விழுந்துட்டேன். நான் வந்து கொஞ்சமாக வுட்டுலாம் மைண்ட் பண்ணிட்டு வந்து எல்லாத்தையும் பிளாங்க்ஸாக மாற்றிட்டுருக்கேன். அர்சா வந்து இப்போ ஒரு இது கொடுத்தான், ஆக்ஸு. எல்லாத்தையும் பிளாங்க்ஸாக மாற்றிட்டு நம்ம வந்து வீடு கட்ட போயிடலாம். ஓகே, நம்ம வந்தாச்சு. நம்ம கூட அர்சாவும் வந்துருக்கான். அவனும் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வந்துருக்கான். கொஞ்சமாக சவுண்டு அர்சாவும் நம்ம கூட சேர்ந்து நம்ம வீடை ஃபினிஷ் பண்ண வந்திருக்கான். 2 பேரும் கட்டும் போது இதான் ப்ராப்ளம். மாற்றி மாற்றி பிளாக் ப்ளேஸ் முடிப்போம். அதுக்கப்புறம் ஒரு 20x ஸ்பீடில் ஓட விட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் இழுக்கும். நம்ம மொத்த இடத்தையும் கவர் பண்ணிட்டோம். நம்ம சுகர் கேன் ஃபார்மு. அதுக்கப்புறம் தனியாக ஒரு இடம் செஞ்சு அந்த இடத்துல வந்து மைனிங் பண்ணலான்னு போட்டேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருந்த கொஞ்சம் சுகர் கேனு வளர்ந்து இருந்துச்சு. அதெல்லாம் மைண்ட் பண்ணிட்டு திரும்ப வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம இனிமேல் சுகர் கேன் ஷாப் ஓப்பன் பண்ணோம். அதுக்கப்புறம் நாம் தான் ஃபஸ்ட்டு ராக்கெட் ஷாப் ஓப்பன் பண்ணி ஆகும். ஆனால் இது வரைக்கும் யாரும் என்டர்டைன் முடியல. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கேவு கண்டுபிடிச்சி கேவுகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருந்தோம். நான் வீடியோ வேறு ஆன் பண்ணல, அதனால் கொஞ்சம் தூரம் போயிடுச்சு. நம்மகிட்ட இப்போ ஒரு 11 அயன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 பேர்கிட்ட ஒரு ஷீல்டு வேறு இருக்குது. நான் அப்புறம் ஒரு அயன் ஸ்குவாட் செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா சேஃப்டிக்கு. ஏன்னா அர்சாவுக்கு செய்ய முடியல, ஏன்னா அயன் உருக்கலை இன்னும். நான் அப்புறம் ஸ்டிக்கு செஞ்சுட்டு இருந்தேன் இது டார்ச்சுக்கு. அப்போ அரிசாவை போட்டு தள்ளிட்டான் அந்த ஜாம்பி. நான் வந்து அவனை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அரிசா ரொம்ப நேரம் கழித்து வந்தான். அவன்கிட்டையும் அவன் லூட்டெல்லாம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் மைனிங் பண்ணிட்டு இருந்தேன். கோல் அயனுக்கு கிடைக்குமான்னு பார்த்தேன். ஆனால் அயனுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. கேவில் ஒன்றுமே இல்லை, வெறும் கோல் மட்டும்தான். அப்புறம் இந்த மாதிரி ஜாம்பி க்ரீப்பரு எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. குறுக்கால அர்சா வர அவனையும் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தேன். கொஞ்சம் தூரம் போகுது கேவ் நல்லா. அப்புறம் க்ரீப்பருங்களாம் வரானுங்க. நான் ஷீல்டு இதுக்காக தான் வச்சுருக்கேன். அப்புறம் நம்மக்கிட்ட இருக்க எல்லா லூட்டையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் ப்ரெட்டு எடுத்து சாப்பிட்டேன். ஏன்னா ரொம்ப பசிக்குது. அதுக்கப்புறம் டார்ச் செஞ்சேன். டார்ச்செல்லாம் செஞ்சுட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். உள்ளே கேவ் நல்லா பெருசாக போதான்ட்டு.
ஏன்னா பார்த்தேன் வெறும் கோல் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிறத தவிர அயன் கிடைக்கல. நம்ம அப்புறம் ஒரு ஸ்டிக் மைனிங் தான் பண்ணி ஆகணும். அப்போ தான் நமக்கு அயன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அடிக்கடி இந்த க்ரீப்பர் வராங்க, அதுக்காக தான் டார்ச் வச்சுட்டே போயிட்டுருக்கேன். பக்கத்தில் பாருங்கள் இன்னொரு க்ரீப்பர் ஹர்ஸாக அட்டாக் பண்ண போயிருக்கேன். அதுக்கப்புறம் ஜாம்பியெலாம் அடிச்சு போட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சு கேவு. ஆனால் நாங்கள் அது வரைக்கும் போகலை, நமக்கு பசிச்சுக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட் ஃபார்ம் கட்டணும். ஃபஸ்ட்டு நம்ம கட்டி சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் இங்கே பார்த்தா இங்கே ஒரு ஸ்கெலிட்டன் இருந்தான், அப்போ சீல்டு பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருந்தான். இது பெட்ராக் எடிஷன்னால மிஷின் கன்னில் சுடுவான் ஸ்கெலிட்டனு. அதனால் ஷீல்டு பிடிச்சிக்கிட்டே போய் அவனை போட்டு தெரியாச்சு. இவன்கிட்ட இருக்கிற போனெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடைசி கேவ் வரைக்கும் போயிட்டு இருக்கோம். அவ்வளோதான், கேவ் முடிஞ்சிடுச்சு. என்ட்ரமேனுங்களாம் இப்போ சுற்றிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக கோல் மைண்ட் பண்ணிருந்தேன். ஆனால் நமக்கு ஃபியூல் வேணும், ஃபியூல் ப்ளஸ் டார்ச். அதனால் நான் கொஞ்சமாக கோல் கலெக்ட் பண்ணிருந்தேன். இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் இருந்து வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்துடலாம், அவனுங்க கூட பேசுகிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட. இங்கே பார்த்தா 3 என்ட்ரமேன் இருக்கானுங்க. அரிசா வேறு வீட்டுக்கு போகணுன்னா நாங்களும் வீட்டுக்கு போகலான்னு பார்க்கும்போது தான் இது நடந்துச்சு. நீங்களே பாருங்கள். இது காப்பரு அயன் வச்சு திரும்பி பார்த்தேன். ஒரு இடத்துல நடக்கும் பாருங்க. இந்த இடத்துல தெரியாமல் என்ட்ரமேனை வேறு பார்த்துட்டேன். அவன் என்னை அடிக்க ஆரம்பிச்சிடும். நான் ஷீல்டு பிடிச்சிருக்கேன்னு நினச்சா பார்த்தா ஷீல்டு பிடிக்கல. ஏன்னா என்ட்ரமேன் போட்டு தள்ளிட்டான். அப்புறம் அரிசாவையும் போட்டு தள்ளிட்டான். அப்புறம் நான் கஷ்டப்பட்டு கீழே இறங்கி என் லூட்டெலாம் எடுத்துட்டேன். அப்படியே அரிசாவும் போட்டேன், வழி சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த பக்கம் வாங்கிட்டு. அதுக்கப்புறம் அவனும் வந்துட்டான், அவன் லூட்டு அவன் எடுத்துக்கிட்டான். நாங்கள் எப்படியாச்சும் இந்த கேவ் விட்டு வெளில போயாகணும். அதுக்கப்புறம் நாங்கள் கேவ் விட்டு வெளில வந்துட்டு எங்கள் லூட்டெலாம் கரெக்டாக பங்கு போட்டு விட்டுருந்தோம். நம்ம அஸ்வின் வந்தோடனே அவனுக்கு கொஞ்சம் அயன் கொடுத்துடலாம். இது வந்து பிக்காச்சு நம்மளது இல்லை, கிராவலுக்கு நான் 1 தடவை கொடுத்தேன். அப்புறம் சிக்கனை விட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் இங்கே போய் சாண்ட் மைண்ட் பண்ணலான்னு பார்த்தேன். இது அரிசா கட்டி வச்சுருக்கேன் சின்ன ஃபார்மு. அப்புறம் நம்ம இங்கே போய் சாண்ட் கலெக்ட் பண்ணலாம். நம்ம வந்து சேண்டை வந்து 3x3 இந்த மாதிரி 2 பிளாக்ஸ் விட்டு போட்டாச்சு. ஏன்னா நம்ம கேட்டப்ஸ் இருக்குல்ல, கேட்ட வாயில் வரல. இப்போ 2 இது வச்சுட்டேன். இதை நாம் இனிமேல் க்ரீன் டே செய்யலாம், அதுக்கு தனி ஷாப் ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அயன் ஸ்மெல்ட்டுக்கு போட்டேன். ஸ்மெல்ட் ஆகிட்டு இருக்கும்போதே அர்ஷா வந்து மைனிங் போகலாமான்னு கேட்டதுக்குன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுறா, அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே சுகர் கேன் வளர்ந்துருந்துச்சு, அதையும் நட்டுட்டு இவனை போய் பார்த்தா இவன் இங்கே மைண்ட் விடிக்கிட்டே ஒரு மைண்ட் இருக்கா, அங்கே வந்து மைண்ட் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து 10x ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். நீங்களே பாருங்கள், மைண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, நம்ம மைனிங்லாம் முடிச்சாச்சு. நம்ம அரிசாவும் லெஃப்ட் ஆகிட்டான், நானும் ஏன் சும்மா இருக்கேன்ட்டு நானும் லெஃப்ட் ஆகிட்டேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாச்சும் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறோம், சுகர் கேன் ஷாப் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.